Hi students, welcome to Samacheer Study YouTube channel. In this video, multiple choice question number 7 is solved for Unit 2 Current Electricity chapter in Standard 12 Physics subject. First, let us read the question. A wire connected to a power supply of 230 volt has power dissipation P1. Suppose the wire is cut into two equal pieces and connected parallel to the same power supply. In this case, power dissipation is P2. The ratio P2 by P1 is. இந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு கேசஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ரெண்டு கேஸையுமே நம்ம செப்பரேட் டயக்ராமாக ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் என்னென்னா கொடுத்துருக்கிறத பாருங்கள். கிவன் வேல்யூஸ் என்னென்னா பவர் சப்ளை 230 வோல்ட். ஸோ 230 வோல்ட் ஒரு சிம்பிள் பவர் சப்ளை கொடுத்துருக்குறோம். அண்ட் த பவர் டிசிபேஷன் இஸ் P1. Okay, இப்போ wire connected to a power supply. Let us assume this is the wire. இந்த wire ஒரு power supply கூட just connect பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான், இதில் உள்ள டீட்டெயில்ஸ் இருக்குது. இதோட power dissipation P1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? The same wire is cut into two equal pieces. அப்போ அந்த வயரை ரெண்டு equal பீஸா கட் பண்ணிடலாம். And they are connected parallel to the same power supply. So parallel connection வரைஞ்சிக்கலாமா? இந்த வயரை ரெண்டு பீஸா கட் பண்ணியிருக்கிறோம். அது இந்த பவர் சப்ளைக்கு parallel இருக்குது. Okay, so this is case 2. So in this case, the power dissipation is P2. Now we have to find P2 by P1. So இப்போ கொடுத்துருக்கிறதுல பவர் வேல்யூ இருக்குது, தென் அதோட வோல்டேஜும் இருக்குது. The wire is connected to the power supply. So இந்த வயருக்கு எப்படியுமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அப்படித்தானே? So we have to find the formula which is relating this power with resistance and voltage. We know that P is equal to V square divided by R. இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்க. எப்போவுமே பவர் வந்து multiplication of voltage and current. P is equal to V into I. ஓகே, இப்போ இதில் வந்து கரண்ட் தெரியாத இடங்கள்ல எங்கெல்லாம் கரண்ட் வேல்யூஸ் இல்லையோ இந்த ஐயை வந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஓம்ஸ்லாம் படி I is equal to V divided by R. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது P is equal to V square divided by R அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்கும். So this is the relationship between power, voltage and resistance. Okay, so let us consider this as power. So இப்போ இதுக்கு ஈஸியாக எழுதிடலாம். For case 1, power P1 is equal to V square divided by R. But for the second case, this resistance is divided into two parts. நல்லா பாருங்க, ஒரு length of wire அதோட resistance Rன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகே, இப்போ இதை ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு பார்ட்டில் R/2 ரெசிஸ்டன்ஸும் இன்னொரு பார்ட்டில் அதோட இன்னொரு half ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், அப்படித்தானே? ஸோ let us consider this two parts have equal resistance R/2 R/2. ஓகே, இப்போ இந்த பார்ட் R/2, இந்த பார்ட் R/2, அதைத்தான் இப்போ நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் உள்ள எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எதுக்காக? ஃபார்முலா என்னது? பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். நம்ம வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண கூட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து ரேஷியோ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வி கேன் சப்ஸ்டியூட் டைரக்ட்லி அஸ் V. அண்ட் இந்த ஆர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த கேஸ் 2க்கு ஆர் எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் அஸ் கால்குலேட் ஆர் எஃபெக்டிவ். உங்களுக்கெல்லாம் தெரியும், in any parallel circuit the effective resistance 1 by R effective is equal to 1 by R1 plus 1 by R2. So இங்க first halfல உள்ள resistance R/2, second halfலயும் resistance R/2. அப்படியே அந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, so we can do the mathematical calculation. 1 divided by R effective is equal to the R/2ங்கும்போது 2 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகுது. ஸோ 2 by R plus 2 by R. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 4 divided by R. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா R effective is equal to R divided by 4 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் we can write the power in case 2. Power in case 2 P2 மென்ஷன் பண்ணுறோம். P2 is equal to
V square divided by, in the case 2ல எவ்வளவு effective resistance இருக்குது? R divided by 4. So we can write it as 4 into V square divided by R. இப்போ power P1 V square divided by R னு இருக்குது. P2 4 V square divided by R னு கிடைச்சாச்சு. Then we have to find P2 divided by P1. Okay, find P2 by P1. P2 value substitute பண்ணலாமா? 4 into V square divided by R. P1 value V square divided by R. Numeratorலையும் denominatorலையும் இருக்கிற same values cancel ஆகிறது. So finally we are getting P2 divided by P1 is equal to 4. Okay, so for this question, a wire connected to a power supply of 230 volt has power dissipation P1. Suppose the wire is cut into 2 equal pieces and connected parallel to the same power supply. In this case, power dissipation is P2. The ratio P2 by P1 is option D 4. This is the right answer. Students, இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை பார்க்கலாம். என்னன்னா, இங்கே வந்து இந்த கேஸ் 1ல ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆர். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் half டிவைட் ஆகி செகண்ட் கேஸில் we have to calculate the effective resistance னு வருது. இப்போ இந்த effective resistance ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். எப்படின்னா, இதோட effective resistance எப்படி இருக்கும்னா, if there are two resistances and the resistance values are same னு சொன்னால் 1/2 multiplied by any one branch resistance. 1/2 multiplied by any one branch resistance. அப்போ 1/2 கூட R/2 multiply பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? R divided by 4. Okay, R divided by 4. இதுதான் உங்களுக்கு இங்க கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். R divided by 4. இவ்வளவு டீட்டெயிலாக நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சர். அதை நீங்கள் டைரெக்டாகவே கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது ரெண்டு பிரான்ச்லேயுமே இந்த மாதிரி சேம் ரெசிஸ்டன்ஸ் இருந்து அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா that is 1/2 into ஒன் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு பிரான்ச்சில் உள்ள ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ண, ரெண்டுமே சேமாக இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு சின்ன ஹிண்ட். பிகாஸ் மெனி கேசஸ் இப்போ இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு சேம் வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஹாஃப் வேல்யூ எழுதுனா போதும். ஓகே, நீட் நாட் டு கால்குலேட் த என்டையர் calculation. அதுக்காக தான். This is one simple trick. So you can do this very easily. So for this problem, you can understand these concepts. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.